வயநாட்டில் நிலச்சரிவால் அதிகம் பாதிக்கப்பட்ட முண்டக்கை குடியிருப்புகள் மண்ணில் புதைந்த நிலையில் நிலச்சரிவுக்கு முன்பிருந்த முண்டக்கையின் இயற்கை எழில் கொஞ்சும் காட்சியும் பேரழிவுக்கு பின்னான தற்போதைய காட்சிகளையும் காணலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சரவணகுமார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சரவணகுமார், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வயநாட்டுல நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்திற்கு மிக அருகில் இருந்த பகுதி இந்த முண்டக்கையில் இருந்த அந்த குடியிருப்பு பகுதிகள் எல்லாமே மண்ணுக்குள் புதைந்ததாக கூறப்படும் நிலையில் 4வது நாளாக அங்க மீட்பு குழுவினர் மீட்பு பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலச்சரிவுக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட அந்த முண்டக்கையினுடைய அந்த காட்சிகளை பார்க்கலாம். அது ஒரு தனியார் விடுதி ஒன்று அந்த ஆற்றின் கரையோரமாக, இதுதான் சாலியாறு உருவாகக்கூடிய அந்த பகுதி, இந்த முண்டக்கைக்கு மேலே சாலியாறு உருவாகக்கூடிய பகுதி, அந்த சாலியாற்று ஓடை ஒன்று இருக்கிறது. அதுக்கு அருகிலேயே இந்த தனியார் விடுதி இருந்திருக்கிறது. இந்த தனியார் விடுதிக்கு அருகே பதிவு செய்யப்பட்ட வீடியோ தான் இது. இந்த விடுதியில் இருந்தவர்கள் இந்த மழை அதிகமாக இருக்கும் பொழுதே இந்த விடுதியில் யாருமே சுற்றுலா பயணிகளை தங்க வைக்கவில்லை என்றும் அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த விடுதியும் தற்பொழுது இந்த ஆற்றின் அடித்து வரப்பட்ட அந்த நிலச்சரிவுல இந்த விடுதியும் மண்ணில் புதைந்து விட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு பிறகுதான் குடியிருப்பு பகுதி, அந்த முண்டக்கையிலிருந்து குடியிருப்பு பகுதி, அந்த நிலச்சரிவுக்கு பின்பு அந்த பகுதியை பார்க்கலாம். இதற்கு கீழே தான் இந்த அடித்து வரப்பட்ட விடுதியிலிருந்து அந்த குடியிருப்பு பகுதிக்கு உள்ளே இந்த நிலச்சரிவால் அடித்து வரப்பட்ட பாறைகள், மண், மரக்கழிவுகள், அதோடு காட்டாற்று வெள்ளமும் அது புதிய வழித்தடத்தை அந்த பகுதியிலே ஏற்படுத்தியிருக்கிறது என்றார்கள் மீட்பு குழுவினர். அவ்வாறு கூறுகிறார்கள். அதாவது ஏற்கனவே இந்த ஆறு சென்ற பகுதியில் இல்லாமல், அதாவது கிராமங்கள் இருந்த அந்த முண்டக்கை குடியிருப்பு பகுதிகள் இருந்த அதற்குள் இந்த தற்பொழுது இந்த ஆறு செல்வதாகவும், அதற்கு மேலே அதற்கு கீழே தான் இந்த 50க்கும் மேற்பட்ட வீடுகள் எல்லாமே அதற்கு கீழே தான் புதைந்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். அதாவது ஆறே அதனுடைய வழித்தடத்தையே மாற்றக்கூடிய அளவில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்று மீட்பு குழுவினரும் அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்களும் கூறுகின்றனர். இந்த பகுதியில் 39 நபர்களை மட்டும்தான் மீட்டிருக்கிறார்கள். ஆனால் முண்டக்கை பகுதியில் 600 வாக்காளர்கள் கொண்ட அந்த ஒரு ஊர் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மீதமுள்ளவர்களுடைய நிலை என்ன, முகாம்களே இருக்கிறார்களா, அல்லது மண்ணோடு புதைந்து போன அந்த கிராமங்கள் அந்த வீடுகளுக்குள்ளே கீழே சிக்கி இருக்கிறார்களா என்பது குறித்து தான் தற்பொழுது தீவிர தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது. முண்டக்கைக்கு முழு வீச்சிலான இந்த மீட்பு பணி என்பது இந்த காலையிலிருந்து தான் தொடங்கி இருக்கிறது. 3 நாட்களாக மீட்பு வாகனங்கள்லாம் செல்ல முடியாமல் இருந்த நிலையில இந்திய ராணுவம் அமைத்த அந்த பாலத்தின் மூலமாக மீட்பு வாகனங்கள் செல்லப்பட்டு முழு வீச்சிலான மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. முண்டக்கைக்கு அருகே 4 நபர்களை இந்திய ராணுவம் உயிருடன் மீட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. நேற்றைய தினம் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டார். எனவே இது போன்ற நபர்கள் யாரும் இடிபாடுகளில் சிக்கி உயிருடன் இருக்கிறார்களா என்ற தேடுதல் பணியும் நடந்து வருகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார்.